பிராத்மிக்கில் ரச்சனாவில் 5th லெசன் பற்றி பார்க்கலாம். இதில் அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது விசேஷன்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, பெயர் உரிச்சொல். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அட்ஜெக்டிவ்ஸுன்றது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வர ஒன்று தான் அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இப்போது பாருங்கள், பையன் இருக்குது, இது ஒரு நவுனு. ஸோ அதுக்கு முன்னாடி இதை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்டு தான் நல்ல, இல்லை கெட்ட, ஸோ இல்லை பெரிய, ஸோ அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸில் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஹிந்தியில் பார்க்க போகிறோம். அச்சா லடுக்கா அப்படின்னா நல்ல பையன் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இந்த அச்சான்றது லடுக்காவை பொறுத்து மாறும். இப்போ லடுக்கே லடுக்கினா இந்த இடத்துல அச்சே அச்சி அப்படின்ற மாதிரி கேட்டகரியிலையும் வரும். ஸோ இங்கே பாருங்கள், படா ஆத்மி, ஸோ பெரிய மனுஷன் அப்படின்னு அர்த்தம். டண்டா பானினா குளிர்ந்த நீர். இந்த நீர் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அது குளிர்ந்த அட்ஜெக்டிவ்ஸாக மாறுது. அச்சி லடுக்கி, லடுக்கின்றது ஒரு ஃபீமேல் கேட்டகரி, அதனால் அச்சின்னு வருது. ஸோ அப்படின்னா நல்ல பெண் அப்படின்னு அர்த்தம். காலி பில்லி, காலி பில்லினா கருப்பு பூனை, பூனைன்றது ஃபீமேல் கேட்டகரி, அதனால் இந்த இதில் காலின்னு வருது. ஆத்மி, மோட்டே ஆத்மி அப்படின்னா பருத்த மனிதர்கள், ப்ளூரல் ஃபார்மில் வருது. ஸோ மீட்டே ஃபல்னா இனிப்பான பழங்கள், கரம் தூதுனா சூடான பால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கண்ட வாக்கியங்களில் அச்சா, படா, டண்டா, காலி, மோட்டே, மீட்டே, கரம் இவைகள் ஒரு பெயர் சொல்லின் சிறப்பை அல்லது பண்பை குறிப்பதால் பெயர் உரிச்சொற்கள் அல்லது பண்பு சொற்கள் என்று சொல்லப்படுகின்றன. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா, அதாவது பெயர் சொல்ல டிஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா அது அட்ஜெக்டிவ்ஸ், அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஹிந்தியில் பெயர் உரிச்சொற்களின் எண்ணும் பாலும் அதை சார்ந்து வரும், பெயர் சொற்களின் எண்ணையும் பாலையும் ஒத்து வரும் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இப்போ லடுக்கா ஆல முடிஞ்சா அது வந்துட்டு மேல் கேட்டகரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அச்சான்றது சொல்லணும். சப்போஸ் அச்சேனா ப்ளூரல் ஃபார்மில் வரும், அச்சினா ஃபீமேலில் வரும், அதை தான் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், ஆவில் முடியும் பெயர் உரிச்சொற்கள் பெண்பால் சொற்களை தழுவும் போது ஈ என்றும், ஆண்பால் பன்மை பெயர் சொற்களை தழுவும் போது ஏ என்றும் மாறும். அதாவது இந்த லடுக்கான்றது எண்டிங்கை பொறுத்தளவுக்கு ஆ சவுண்டில் வர்றதுனால அது மேலும், சப்போஸ் ஃபீமேலாக அதுவே சொல்லும் பட்சத்தில் லடுக்கின்னு மாறும், சரிங்களா? ப்ளூரலில் ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள் தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். இப்போது fill in the blanks with suitable adjectives from those given in brackets. ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி எழுத சொல்கிறாங்க. இதற்கு பாருங்கள், இதுக்கேற்ற மாதிரி இந்த சென்டென்ஸில் என்ன வரும்ன்றது எழுத சொல்கிறாங்க. பாசார் சே டேஷ் தூத் லாவோ, அதாவது பாசார்னா மார்க்கெட்டில் இருந்து, கடைத்தெருவில் இருந்து எப்படிப்பட்ட தூது, தூதுனா பால், லாவோனா கொண்டு வா. ஸோ இப்போ இந்த இடத்துல மேல், எம்னா மேல்னு சொல்லிட்டாங்க, எஃப்னா ஃபீமேல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கட்டா, அச்சா, கரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கட்டானா புளிப்பானன்னு அர்த்தம், அச்சானா நல்லன்னு அர்த்தம், கரம்னா சூடானன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே வந்துட்டு கடையிலேருந்து நம்ம எப்படிப்பட்ட பால் வாங்கிட்டு வரணும், கரம் தூது லாவோ, சூடான பால் கொண்டு வா, அப்போ தான் நம்ம குடிக்க முடியும். சரியா? அடுத்து இங்கே பாருங்கள், ஏ டேஷ் லடுக்கி மேரி பஹன் ஹே. ஸோ இப்போ இந்த இடத்துல லடுக்கின்றது ஃபீமேல் கேட்டகரி. ஸோ அதனால் நம்ம என்ன போடணும், காலா, மோட்டா, சோட்டி. ஸோ அப்போ இந்த இடத்துல லடுக்கின்னு வரதுனால மோட்டா காலாலாம் மேலு, ஸோ சோட்டின்றதா ஃபீமேலு. பார்த்தா காலான்றதுக்கு பிளாக்கு, மோட்டான்றது குண்டு, சோட்டின்றது சின்ன. ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சி போனோம் இந்த சோட்டின்னு வரும். ஸோ இதே மாதிரி மித்த எல்லாமே நீங்கள் எழுதிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லெசன் 6 பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.